தள்ளுது ஆத்து உள்ள வந்து வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் சவுக்கு அழகா இருக்கு இந்த இடம். 3 பேரும் பாத்தீங்கன்னா வலைய போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. கிடைச்சிருக்கே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாங்க பிடிச்ச மீன். வாவ் சூப்பரா செங்கா பழம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கைக்கு வைக்கலாம் போல அந்த அளவுக்கு இலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா செடிலாம் நட்டோம் இல்லையா, அந்த செடிலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க போலாம். நானும் அம்மா அங்க இருக்கோம். குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தாத்தா கூட ஜாலியா ஏறிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்க கிளம்பிட்டாரு. வந்ததுல இருந்து தாத்தான்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி தான் சுத்திட்டே இருக்கிறாரு. நம்ம போய் வந்து செடி பார்க்கலாம். ஓகே, செடி எந்த அளவுக்கு வளர்ந்துக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வரும்போது வந்து பார்த்தேன்னா ட்ரெஸ் எடுத்துன்னு வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு நைட்டிலே வந்து வீடியோ. ஆக்சுவலி இங்கே ட்ரெஸ் இருக்குது. அம்மா வந்து உன் ட்ரெஸ் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி தான் கடைசியில் ட்ரெஸ்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதான் நைட்டி போட்டு சுற்றிட்டு இருக்கேன். நம்ம நட்ட கத்திரிக்காய் செடி பாருங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்க நல்லா பெருசாக வந்துருச்சு. கத்திரிக்காய் செடி சூப்பராக காய்க்கும். இங்கே மருதாணி செடி பாருங்க சின்னதாக காட்டினல நல்லா பெருசாக வந்துருச்சு. நிறைய இலை இருக்கு. இப்போ ஒரு கைக்கு வைக்கலாம் போல அந்த அளவுக்கு இலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி செடி. ஒரு சோகமான செய்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படியே கொஞ்சம் இந்த சைடு வாங்க. சோகமான செய்தியா? ஆமா. என்னாச்சு? நம்ம நட்ட மிளகாய் செடி எல்லாம் பாருங்க. மிளகாய் செடியே காணோம். மிளகாய் செடியே இல்ல. நம்ம நட்ட எடுத்து மிளகாய் செடியில எலி வந்து கடிச்சிட்டான். எலி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நத்தெல்லாம் மேயுது இல்ல, அது வந்து கடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. கோழி கொத்தி போட்டுட்டு இருக்குது. சின்ன சின்ன செடியா செடி ரொம்ப சின்ன செடி இல்ல, அதனாலதான் எல்லாமே வந்து பார்த்தோன்னா செத்து போச்சு. ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு லைன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மிளகாய் செடி. அதுவுமே பெருசாவே வளர்ந்த மாதிரியே தெரியல. அப்படியே நட்ட மாதிரியே இருக்குதுங்க பாருங்க. சின்னோண்டு இருக்கு, குட்டி குட்டியா இருக்குல்ல. ஆமா. ஸோ இந்த சைடு வந்து கத்திரிக்காய் செடி நட்டோம். ஸோ அந்த கத்திரிக்காய் செடி மட்டும் ஃபுல்லாகவே பழச்சிச்சு. கத்திரிக்காய் செடி கொஞ்சம் பெருசாக இருந்தது, சின்னதாக இருந்ததுனால எல்லாமே செத்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா மார்னிங் சாம்பார் வச்சுட்டு வாழைப்பூ வடை சுடலாம்னு சொன்னாங்க அம்மா. ஸோ 2 வாழைப்பூ இருக்கு. இந்த வாழைப்பூ உடச்சிட்டு போகலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். வாழைப்பூ உடைக்கு போறீங்கப்பா? சரி. இந்த மிளகாய் செடிலாம் மறுபடியும் வாங்கிட்டு வந்து நடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் நாற்று வாங்க போகிறோம் நானும் பேபியும். மிளகாய் செடி வாங்கிட்டு வந்து மறுபடியும் நட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாழைப்பூ 2 பூ ஃபுல்லாக பூத்து கொட்டிட்டு இருக்கு. இன்னும் பறிக்காத வாழைப்பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பூ புட்டாச்சு. பூ பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூத்து கொட்டிடுச்சு. அம்மா உடைக்காதே விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பூ போய் பிரித்து வாழைப்பூ வடை செய்யலாம். வாழைப்பூ வடை சோறுன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றீங்க? அம்மாவுக்கு சுகர் டெஸ்ட் எடுக்க போறேன். அம்மாவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுகர் வந்துருக்கு. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் நான் சுகர் டெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்றாங்கல்ல. அதான் வீட்லயே வந்து எடுக்கிறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா அகர்வால் வந்து பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் மேனுவல் புக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தாலே நமக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். சிம்பிளா தான் இருக்கு, யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இது 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்க பாருங்க, இதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் யூனிட். ஸோ மெயின் யூனிட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப், நம்ம பிளட் எடுத்து தொட்டு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லையும் 25 ஸ்ட்ரிப் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் ஸ்ட்ரிப்பு இது வந்து மொத்தமாக 50. அதே மாதிரி நீடலும் கொடுத்துருக்காங்க. 50 ஊசி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பெண்ணு மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சர். இந்த ஊசியை வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணி நம்ம கையில் வந்து சொருகிறதுக்காக. இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீடல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சின்னதாக தான் ஊசி இருக்கும். இதை நம்ம கழட்டிக்கிட்டு ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லாக் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக நம்ம வந்து குத்துறோம், கையில் வந்து குத்துறதுக்காக இது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா குத்தும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக குத்தும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 5 வச்சோம்னா ஃபாஸ்ட்டாக. இப்போ பிளட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து வராது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5ல் குத்துனா நல்லா ஃபோர்ஸாக வந்து பின் ஆகும். அப்போ வந்து பிளட் சாம்பிள் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு 3 வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்ட் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் எடுக்கணும். இப்போ நம்ம இதை இன்சர்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் கோடு வந்து காட்டும். ஸோ இந்த கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்போட கோடு 255 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம எந்த ஸ்ட்ரிப் வந்து சொருகிறோமோ அதோட கோடு வந்து இங்கே காட்டணும். அது மாதிரி காட்டினா தான் கரெக்டாக மிஷின் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளட் சாம்பிள் எடுத்து இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை இந்த மாதிரி விரல் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம்.
இது இருக்குல்லையா பட்டன், நேராக எங்கே பண்ண போகிறோமோ அங்கே எடுத்து வந்து வச்சுட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். அங்கே பாருங்கள் பிளட் சாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பிளட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 5 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து வந்து இதில் வந்து செட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 5 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கிடச்சிரும். வாவ், அம்மாவுக்கு வந்துடுச்சு. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 198 இருக்கு. ஆக்சுவலி காலைல டீ வந்து குடிச்சிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். எம் இருக்கு இல்லையா, இந்த எம் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸோ மெமரி இது வந்து ஸ்டோர் ஆகும். இதுக்கு முன்னாடி எடுத்தது இதுல ஆவரேஜ் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் வாங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு இந்த நீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரியே ஒரு டைம் யூஸ் பண்ணதான் மறுபடியும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக தான் வந்து எடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் அதிகமாக தான் இருக்குது. மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ஆவரேஜ்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி டயட் இருக்கணுமா நீ ஃபஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் வாழைப்பூ வடை சுட போகிறோம் நாங்கள். வாழைப்பூ நான் உரிச்சு வைக்கிறேன், நீ போய் சாப்பாடு சாம்பார்லாம் செய்யும். வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா பேபி தான் உரிக்கிறாரு. பேபியும் அப்பாவும் வாழைப்பூ உரிக்க சொல்லிட்டு அம்மா போய் சமைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தேன்னா வேடிக்கை பார்த்து உக்காந்துன்னு இருக்கிறேன். நீ மீன் பிடிக்க போலாமாப்பா? போலாமே, அதிகமா போலாமா? சாப்பிட்டு வாழைப்பூ வடைலாம் சுட்டு சாப்பிட்டு மீன் பிடிக்க போலாம். ஆத்துல போய் மீன் பிடிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஜாலியா இருக்கும். ஆத்துல மீன் வந்து பார்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க. மீன் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால போயிட்டு நாங்க மீன் பிடிக்க போறோம். குட்டி பொண்ணு ஜாலியா வாய் பூரா சாக்லேட் மூஞ்சி பாரு, அதான் ஃபுல்லா சாக்லேட் சாப்பிட்டு இருக்காரு. அழுக்கு மூஞ்சி மாதிரி இருக்கு, ஆனா வந்து ஃபுல்லா சாக்லேட் கையில மேல ஃபுல்லா பூசிட்டு இருக்கா. சரி, சீக்கிரமா வாழைப்பூ ஊறிங்க, சாப்பிட்டு நம்ம போய் மீன் பிடிச்சிட்டு சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஆத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். வலையை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு மீன் பிடிக்கலாம் சொல்லிட்டு போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்பா மாடு ஓட்டிட்டு போனாரா, சாப்பாடு எடுத்துட்டு போறோம். மகாராணியா வருக வருகன்னு கொடைய பிடிச்சின்னு வரோம். வெயில் அடிக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆத்துக்கு வந்து வந்தாச்சு. இவ்வளவு தூரம் வந்து இந்த அணைக்கட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில வந்தோம். இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். இப்போ வந்து மீன் லாஸ்ட் டைம் மீன் பிடிக்கிறது வந்து கிட்டே பிடிச்சா, கொஞ்சம் உள்ள போகணும். தூரமா போகணுமா? ஆமா, ஆறு மாதிரியே தெரியல, காடு மாதிரி இருக்குது. காடு மாதிரி இது. ஆமா, தாத்தா கூப்பிடுறாரா? ஆமா ஆமா, தாத்தா பார்த்து சீர்பாங்க தண்ணி கொடை பறக்குது. தாத்தா வராரு. ஜெஷிதா சொட்டு மருந்து போட்டுமே, காலையிலே சொட்டு மருந்து போட்டு சொட்டு மருந்து போட்டு தாத்தா காட்டு, தாத்தா கிட்ட கை கட்டு, இப்படி காட்டு, சொட்டு மருந்து போட்டாளா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா நிழலா இருக்கு. ஸோ அதனால இங்கே வந்து உக்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அப்பா வந்து சாப்பிட்டுட்டோம், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, 2 மணி ஆக போகுது. சாப்பிட்டாருன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து போகலாம். கிடைக்கிறேன் ஜெஷிதா, தாத்தா சோறு சாப்பிட்றாரு, நீ என்ன ஃப்ரூட் சாப்பிட்றியா ஆத்துல வந்து? ஆமா, இவன் எப்படி இருந்தாலும் ஸ்நாக்ஸ் கேப்பன்ட்டு நான் வரும்போதே வந்து 4-5 பழம் தூக்கி போட்டு வந்துட்டேன். மாதுளம் பழம், சாத்துக்குடிலாம் வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கும்ல, சூப்பரா டேஸ்டா இருக்கும். நாக்கு தள்ளுது. ஆத்து உள்ள வந்து வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நடு ஆத்துக்கிட்ட மணல் வந்து இங்க நிறைய இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. கொடைய பிடிச்சி நான் வந்து பார்த்தேன்னா நல்ல மணல். ஆமா, இங்க வந்து பார்த்தேன்னா அழகு சவுக்கா இருக்கு. இங்க பாரு, சவுக்கையா மாதிரி. ஆமா, நிறைய இருக்கும். அது பார்க்க நல்லா அழகா இருக்கும். நல்லா அழகு செடி மாதிரி இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா காட்டு சவுக்கு மாதிரி இருக்கு பாரு. சவுக்கு மாதிரிலாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இது ஹைட் எல்லாம் வளராது. இது மாதிரி செடி செடியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கா, வீட்டுக்கு முன்னாடி வந்து நடலாம். சூப்பராக இருக்கும். நிறைய இருக்கு பச்சை பச்சை. இந்த சைடு ஃபுல்லாக நடு ஆத்து ஃபுல்லாகவே இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வாங்குது ஆத்துல நடந்து. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடுலாம் வந்து மணல் தான். கண்ணு கட்டின தூரத்துக்கு வீடே காணும். ஆத்துல காணோம்னா எப்படி பேபி இருக்கும்? சரி போலாம் வா. இங்க பாருங்க, ஃபுல் சவுக்கு அழகா இருக்கு இந்த இடம். எப்படி செஞ்சா? யார் நட்டாங்க? நடுறதுலாம் இல்ல, அதுவே காட்டு சவுக்கு. நல்லா அழகா இருக்கு. தண்ணியே இல்லனாலும் எவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்கு பாரு. இங்க தண்ணியே இல்ல, ஆனா இந்த இலை மட்டும் சூப்பரா பச்சை பச்சைன்னு இருக்கு. நல்லா இருக்கு. அப்பாவையும் பாப்பாவையும் காணாமே, முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஜெஷிதா லொகேஷனுக்கு வந்தாச்சு. யாரா பிடிச்சிருப்பாங்க. மீன் இருக்கான்னு தெரியல.
இருக்கு இருக்கு. அங்க பாரு ஓடுது பாரு பிசு பிசுன்னு. தண்ணி பாரு எவ்வளவு கிளியரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜிலேபி மீன் அப்படியே தண்ணியிலே மேயுது. அது பாருங்க அங்க பாருங்க. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் அப்படியே மேயுது பாருங்க கண்ணுக்கு முன்னாடியே. அது பாருங்க பாக்குறாரு பாரு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியா இருக்கு. நடு ஆத்துல கொஞ்சமா தண்ணி இருக்கு. இந்த தண்ணியில தான் ஃப்ரெண்ட்ஸ் மீனே பிடிக்க போறோம். கொடையை கட்டுங்க, கொடையை கட்டுங்க. தண்ணி கிளீனா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஜிலேபி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அங்க ஒரு ஜிலேபி இருக்குது. ஒரு 10 ஜிலேபி இருக்கும் சங்கீதா. அதான் தேவர் கண்ணுக்கே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அது பெரிய ஜிலேபியா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் அந்த அதுலதான். ஆமா, அங்கதான் இருக்கு ஜிலேபி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவ்வளோ தண்ணி தெளிவா இருக்கும்போது மீன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன். அங்க பாருங்க எப்படி போகுதுன்ட்டு. அழகா தண்ணியிலே வீடியோ எடுக்கிறேன் நான் மீனை. சங்கீதா மீன் வலை இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சங்கீதாலாம் அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே உட்காந்துருக்காங்க. அது வரைக்கும் வலை இழுக்கணும். வலை இங்கேருந்து தொத்திக்கிட்டே போனால் மீன் எல்லாமே அங்கே போய்டும் நினைக்கிறோம். பார்ப்போம் மீன் ஆப்பிடுதான்னு சொல்லிட்டு. 3 பேரும் பாத்தீங்கன்னா வலையை போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. நிறைய மீன் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, குட்டி 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 மீன் வந்து இருக்கு. இதுல ஒரு பெரிய ஜிலேபி கூட இருக்கு பாருங்க. நிறைய ஜிலேபி மீன் இருக்கு. இங்க பாரு மீன். எத்தனை மீன் வருதுன்னு பாப்போம் இந்த தடவை. ஆஹா, இந்த டைம் நிறைய மீன் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வலையில மாட்டிச்சு. வாவ், நிறைய மீன் மாட்டிருக்கு. வெள்ளையா இருக்குல்ல இந்த ஜிலேபியா. ஒரு சில தடவை கரியர்னு இருக்கும். இது நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. ஆத்து ஜிலேபி சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த சேத்து வாசனை எதுவுமே இருக்காது. நல்லா சூப்பரா இருக்கும் சாப்பிட. ஜஷிதா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்க பிடிச்ச மீன். ஜிலேபி மீன் எல்லாமே ஜிலேபி மீன். ஆமா, உள்ளகண்ட மீன் வந்து பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், மீன் பிடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கிளம்புறோம். இன்னுமே இதுல வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வலையில வந்து மாட்ட மாட்டேங்குது. இப்போ தாத்தா கூட்டனே போறாரு. தாத்தா கூட்டா உடனே கிளம்பிடுறாரு. ஜஷிதா எப்படி கத்துறது தெரியுமா? மீனை பார்த்தானே கத்துறது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி மீன் சூப்பரா இருக்கும். வறுத்தா சூப்பரா இருக்கும். குழம்பு வச்சாலுமே ஜிலேபி மீன் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சது போதுன்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எறா கொஞ்சம் கிடைச்சது, குட்டி எறா. அது வந்து பிடிச்சேன். நிறைய கிடைக்கல, கொஞ்சம் தான் இருக்கு. வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கோழிக்கு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரத்துல மீன் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஆகல. வந்து ஒரு 5-10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வலை இப்படி அப்படி இழுத்தாங்க. மீன் கிடைச்சது. கிடைச்ச வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனா வந்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா காத்து அடிக்குது. வெயில் தான் காயிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காத்து அடிக்குது. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ற. வெளியெல்லாம் கூட்டின்னு வந்தா அவரா வாய பழக்கத்தை பாரு. வாய போல்தான் சிரிச்சிங் அடக்குறாரு அவரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போலாம். நீங்க அப்புறம் இங்க வரீங்க? ஆத்துக்கு வந்ததே வந்துட்டோம். இளந்தம்பழம் பொறுக்கி சாப்பிட்டு போலாம். இவரு பாரு வருஷத்துக்கு ஒரு நல்லா ஜாலியா ஊரை சுத்துறாரு. எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி பாத்துன்னு வாய பொழுதுன்னே சுத்துறாரு. மரம் முழுக்க இளந்த பழமா இருக்கும். இளந்த பழம் வாசனை வருது சங்கீதா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இளந்த பழம் எப்படி கொட்டி கிடக்குதுன்னு பாருங்க. இது பூராவே இளந்த பழம் தான். நல்லா ரெட் ரெட்டா கொட்டி கிடக்குது. பூரா இளந்த பழம் தான். சங்கீதா, டேஸ்டா இருக்கா? பழம் நல்லா டேஸ்டா இருக்கும். இது மரத்துல பழுத்து கொட்டி இருக்கு. பூரா இளந்த பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா இருக்கா பழம்? நல்லா வில்லேஜ் லைஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு நான் எவ்வளவு பழமா பொறிக்கிறேன். இங்க பாரு சங்கீதா, வேற லெவலா பொறிக்காச்சு. இன்னுமே நிறைய பழம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆத்துக்கு வந்தவங்க மீன் பிடிக்காது. சரி வந்ததே வந்துன்னு சொல்லிட்டு அங்கே பழம் பொறுக்கணும். நான் போய் குட்டி மரத்தில் பொறுக்கணும் தான். அங்கே கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் நான் மட்டும் அது ஸ்பெஷலாக வச்சுக்கிட்டேன்.
சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போலாம். போலாமா? ரொம்ப நேரம் ஆகுது பிடிச்சி போய் மீன் க்ளீன் பண்ணலாம். வாங்க போலாம். போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்மா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்பல் போட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டாங்க. அழகா குளிச்சுட்டாங்க. மாடு ஓட்டிட்டு வர அங்க பாரு. அட கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா என்னம்மா ஒரு சந்தோஷத்தை பாத்தியா? தாத்தாவை பார்த்தாலே ஒரே சந்தோஷம் தான். இப்பதானே போய் மீன் பிடிச்சின்னு வந்தோம். மீன் பிடிச்சின்னு வந்து வந்துட்டா இப்பதான் வராரு தாத்தா. அப்பா வராரு. ஐயா 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 தாத்தா மாடு போடணும். மாடு மாடு வருதுமா நம்ம கிட்ட. தாத்தா சொல்லு ஜெஷிதா, தாத்தா கூப்பிடு. தாத்தா. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பாத்தீங்கன்னா மாடு பிடிச்சி கட்டுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் கறப்பாங்க. பால் கறந்துட்டு நமக்கு வந்து டீ போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான். மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து குழம்பு வைக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தாத்தா பார்த்து